அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 1/8/2024 முதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது, ராசியின் உச்ச அதிபதியான குரு லாபத்தில் இருக்கிறார். மங்களக்காரகன் செவ்வாய் லாபத்தில் இருக்கிறார். தனி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. நிழல் கிரகங்களும் மிக பெரிய அளவுல சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வர போகிறாருங்க. ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த வேளை கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் நுழைவதோடு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் விலகுகிறது. மேலும் குறிப்பாக சுக்கிரன் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான தனஸ்தானத்தில் தற்போது அமர்வது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/8/2024 முதல் பல அதிரடியான நல்ல நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. வருமான பற்றாக்குறை அகலும். வளர்ச்சி சார்ந்த பணிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய அளவுல அங்கீகாரம் நிறைந்து கிடைக்குங்க. தெய்வீக சிந்தனை அதிகரிக்குங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் தலைமை பண்பை ஏற்று செயல்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் சிறப்பாக அமையும். சாதகமற்ற தொழில் உத்தியோக ரீதியான பணிகளில் இருந்த பல சிக்கல்கள் விலகும். உங்களை பகைத்து கொண்டவர்கள் கூட இந்த தருணத்தில் நெருக்கமாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து கேட்கக்கூடிய சலுகைகள் அத்தனையும் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. வீடு கட்டுவது, வீட்டை பழுது பார்ப்பது அல்லது புதிய வீடு வாங்குவது என பல்வேறு வகையான பணிகள் மிக பெரிய அளவுல வெற்றிகரமாக அமைகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை திறன்பட செய்வதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக போட்டிகள் இருந்தாலும் கூட முன்னேற்றத்திற்கு குறைவு இல்லை. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு மிகவும் அபரிவிதமாக உண்டு. உத்தியோக ரீதியாக மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு ரீதியான விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். மாணவ மாணவியரின் கல்வியில் பெரிய அளவிற்கு தடை இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளால் குறித்து வந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்மணிகள் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகற்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும்.